வெல்கம் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறதுனா சம இலக்கங்களுடைய எண்களை ஒப்பிடுதல். சம இலக்கங்கள்னா என்ன? இங்கேயும் 5 இலக்கம் இருக்கும், இங்கேயும் 5 இலக்கம் இருக்கும். இங்கேயும் 50,025 ரூபான்னு இருக்கும், இங்கே 50,050 ரூபான்னு இருக்கும். அப்போ இதான் பெருசு. அப்போ இலக்கங்கள் சமமாக இருக்கும், அதில் ஏதாவது ஒரு நம்பர் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அதை வச்சு நம்ம எது பெருசுன்னு கால்குலேட் பண்ணுறோம். இங்கே பாருங்க, தொலைவு காட்டும் விளக்கப்படத்தில் இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல போகிறப்போ கூகுள் மேப் போட்டு போகிறோமா, அப்போ அந்த தொலைவு காட்டும் விளக்கப்படத்தில் சென்னைக்கும் புது டெல்லிக்கும் இடையே உள்ள தொலைவு 2180 கிலோமீட்டர். சென்னைக்கும் நொய்டாவுக்கும் இடையில் உள்ளது 2158. இங்கேயும் 4 இலக்கம், இங்கேயும் 4 இலக்கம். அப்போ பார்த்தோன்னு தெரிஞ்சிருச்சு 2180, 2158. அப்போ 80 தான் பெருசு. அப்போ அதான் கிளிக் பண்ணிடணும். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கிறோம், அதில் 2180 ரூபா உங்களுக்கு தர்றோம், இல்லை 2158 ரூபா தர்றோம், எது தரேன்னு கேட்டால் நம்ம பெருசு தான் சூஸ் பண்ணுவோம். அதை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இது நம்ம டைரெக்டாக அந்த இதெல்லாம் ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்புனா ஃபஸ்ட்டு இலக்கத்தை கம்பேர் பண்ணி பார்க்குறோம், அடுத்து 10வது இலக்கத்தை கம்பேர் பண்ணி பார்க்குறோம், அடுத்து 100வது இலக்கத்தை கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இதை நான் சம் சொல்லும்போது உங்களுக்கு நேரடியாக சொல்லிடுவேன். இதை படித்து பார்த்துக்கங்க. பாருங்கள், படி 1 படி 2லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 59 பாருங்க, 1 2 8, இங்கேயும் 8 இலக்கம், இங்கேயும் 8 இலக்கம். இந்த 8 இலக்கத்துல எது பெருசுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க 6, இங்க 8. அடுத்து பாருங்க, சமமா இருக்கு. 4 4 7 7 3 3 8 8 2 2 9 9 5 5 எல்லாமே சமமா இருக்கு. ஆனா எது மட்டும் மாறுபட்டிருக்கு? இது சமமா இருக்கு, இது சமமா இருக்கு, இது சமமா இருக்கு, இது சமம், இது சமம், இது சமம், இது சமம். இதுல ஒரே ஒரு டிஜிட்ல 8 மட்டும் மாறி இருக்கு. அப்ப இதான் என்னது? பெருசு. இங்கு 1 இடத்தில் அமைந்த இலக்கங்கள் மட்டும் சமமாக இல்லை. அப்ப 6 வந்து 8 விட கம்மி. அப்ப இந்த நம்பர் தான் பெருசு, இந்த நம்பர் தான் பெருசு, இது சிறுசு. எது பெருசு எது சிறுசுன்னு கேட்குறாங்கன்னு நல்லா பார்த்துக்கணும். இங்க ஒப்பிடுறோம் எது பெருசு எது சிறுசுன்னு பாருங்க. இங்க 1 2 3 4 5, இங்க 1 2 3 4, இங்க 4 இலக்கம், இங்க 5 இலக்கம். அப்ப இதுதான் பெருசு. அடுத்து பாருங்க, 1 2 3 4 5, 1 2 3 4 5 6. அப்ப இதுதான் பெருசு. அடுத்து 1 2 3 4 5 6 7, 1 2 3 4 5 6 7 இலக்கங்கள் சமமா இருக்கு. அப்ப நம்ம ஒவ்வொரு வேல்யூவையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இங்கேயும் 0 0, இங்கேயும் 3 3, 4 4, 5 5, 7 7, இங்க 9, இங்க 9. இப்ப இங்க 8, இங்க 8 எல்லாமே சமமா இருக்கு, சமம். அடுத்து 9 9 9 9, 7 7, 9 9 9 9. இப்ப இலக்கங்களை பாருங்க, 1 2 3 4 5 6 7, 1 2 3 4 5 6 7 இலக்கங்கள் சமம். அடுத்து 9 9 9 9, 7 7, 9 9 9 9, 8 8 1 ஈக்குவல் சமம். சரிங்களா? அடுத்து ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசை எண்களை வரிசைப்படுத்துக. நம்ம பார்த்தோம்ல, அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஏ. அசெண்டிங் ஆர்டர்ல ஏ இருக்கா, அப்ப ஏ தான் சின்னது, அப்ப சின்னதுல இருந்து பெரிய நம்பர். டிசெண்டிங் ஆர்டர் ஏக்கு அப்புறம் தான் டி வரும், அப்ப பெருசு, டி பெருசு, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர். ஏறு வரிசை இறங்கு வரிசை. அசெண்டிங் ஆர்டர் தமிழ்ல ஈஸியா ஞாபகம் வச்சுருக்கீங்க, ஏறு வரிசை. இங்கிலீஷ்ல கன்ஃபியூஸ் ஆகும். இப்ப அசெண்டிங், அப்ப ஏ. ஏனா 1, சின்னது, சின்னதுல இருந்து பெருசு. இப்ப பாருங்க, இல்ல 355 585 985 1245 1865 இல்ல இது சின்னது, இது வந்து இதோட பெருசு, இது இதோட பெருசு, இது இதோட பெருசு, இது இதோட பெருசு. இதுக்கு தான் என்னது? ஏறு வரிசை. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. 985 1245 1865 355 585 இருக்கிற எது சிறுசு பாருங்க, இதான். அப்போ 1. அடுத்த சிறுசு இது, அடுத்து நெக்ஸ்ட் ஸ்மால் இது, அடுத்து இது, அடுத்து இது. இந்த மாதிரி எழுதிக்கணும். இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் கூட கேட்கலாம். சரிங்களா? இதே இது வேற ஏதாவது கொடுத்து இங்க நம்பர் கொடுத்துட்டு இதோட முன்னி என்ன, இந்த நம்பரோட தொடரி என்ன, 6 இலக்க பெரிய எண், 5 இலக்க சிறிய எண்,
அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம மேட்ச் பண்ணணும். அந்த மாதிரி கூட கேட்கலாம். டெட்டில் பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருக்கறத நல்லா படிச்சுக்கோங்க. தாமஸ் ஹாரியாட், சாரி சார் கோச்சுக்காதீங்க, தாமஸ் ஹாரியாட், சரிங்களா, முறைக்கிறாரு பாருங்க. 1560 டு 1621 இந்த புகழ்பெற்ற கணித மேதையை இந்த லெஸ் தேன் கிரேட்டர் தானே கண்டுபிடிச்சது யாரு? இவர் தான். இவர் பேர் என்ன? தாமஸ் ஹாரியாட். முதலில் பயன்படுத்தியவர் கேட்பாங்க. இந்த குறிகளை முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அவர் பேர் என்ன? தாமஸ் ஹாரியாட். எந்த வருடங்கள்னு கேட்கலாம். 1560 1621. அப்போ டெட்டுக்கு நீங்கள் படிக்கும்போது இந்த மாதிரி பாக்ஸ் போட்டதை நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இது கேட்பாங்க. தியரி கொஸ்டின்னா இந்த மாதிரி கேள்வி நீங்கள் சம்ஸ் ஈஸியாக போட்டுருவீங்க. நம்ம தியரி கொஸ்டின்ஸில் மாட்டிக்கணும். அதை நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். அடுத்து புதிய எண்களை உருவாக்குதல். அவங்களே நம்பர் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம புதிய நம்பர் உருவாக்குறோம் பாருங்க. 9 4 8 5 இதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம். 9 4 8 5 5 8 4 9, சரிங்களா, இந்த மாதிரி எழுதலாம். 4 இலக்கங்களை பயன்படுத்தி இலக்கங்கள் மீண்டும் வரக்கூடாது. ஒரு நம்பர் வந்த நம்பர் வரக்கூடாது. 4 இலக்க எண்களை நாம் அமைக்க வேண்டும். எப்படிலாம் அமைக்கலாம் பாருங்க. 9 4 8 5, அடுத்து 9 4 5 8 4 5 5 4, இந்த மாதிரி மாற்றி மாற்றி எழுதிக்கலாம். சரிங்களா? இவ்வாறு 1000வது இடத்தில் 4 என்ற எண்ணை நிலையாக வைத்தால் 6 வகையான 4 இலக்க எண்களை உருவாக்கலாம். எப்படி? ஒரு நம்பரை மட்டும் வச்சுட்டு 6 வகையான நம்பரை உருவாக்கலாம். 6 ஃபேக்டோரியல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த படத்துல சொல்லுவார்ல, அந்நியன் படத்துல, கும்பி பாகம், கும்பா கம்பி, கம்பி கும்பா, அந்த மாதிரி 645 காம்பினேஷன் சொல்லுவாங்கல்ல, அதான் இங்க. எத்தனை காம்பினேஷன் உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பரை வச்சுட்டு இங்க நம்ம 4 உருவாக்கலாம். அடுத்து இன்னொரு நம்பரை வச்சுட்டு இன்னொரு 4. இதெல்லாம் ஆக்டிவிட்டி. ஒரு காகிதத்தை 8 சமமாக பிரிக்கும். ஒவ்வொரு பாகத்திலும் வெவ்வேறு ஓர் இலக்க எண்ணை எழுத வேண்டும். கிடைக்கும் 8 இலக்க எண்ணை பட்டியலிடுக. இப்போ ஒரு 8 பேப்பர் எடுத்து நம்பர் அப்படியே எழுதிடுறோம். அது அப்படியே எத்தனை விதமாக எழுதலாம் அப்படின்ட்டு பட்டியல் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 8 அதை வச்சு எழுதுறது. அடுத்து 7 இருந்தால் 7 வச்சு எழுதுறது. இந்த மாதிரி நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு பட்டியல் போடுறோம். அடுத்து இட மதிப்பின் முக்கியத்துவம். ஏன் இட மதிப்பு முக்கியத்துவம் பெறுதுன்னு சொல்றாங்க. படிச்சுக்கோங்க. ஏன்னா இட மதிப்புனா என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நம்ம எங்க இடம் இருக்கமோ அங்கதான் நம்மளோட மதிப்பு. சரிங்களா? 5 இலக்க சம்பளம் வாங்குறாரு, அவர் 6 இலக்க சம்பளம் வாங்குறாரு. அவரோட ரேஞ்சே வேற, அவர் வேற இடத்துல இருக்காரு அப்படின்னு கம்பேர் பண்றாங்க. அப்ப இட மதிப்புன்றது ரொம்ப முக்கியம். நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ, இப்ப நம்ம படிச்சு ஒரு வாத்தியார் ஆகிட்டோம், ஆசிரியர் ஆக போறீங்க நீங்களாம், ஆல் தி பெஸ்ட். அப்ப நீங்க இப்ப நம்ம இங்க இருக்கோம், ஸ்டூடெண்டாவோ இல்ல பிரைவேட்ல வேலை பார்க்குற டீச்சராவோ இருக்கோம். இப்ப நம்மளோட மதிப்பு இப்படி இருக்கு. இதே நம்ம படிச்சு ஒரு அரசாங்க பள்ளியில வேலைக்கு போயிட்டோம். இப்ப அரசாங்க ஆசிரியர்கள் வந்து நீங்க பதவி உயர்வு பெற்று பெரிய இடத்துக்கு போயிட்டீங்க. அப்போ உங்க இட மதிப்பு, அதான் இட மதிப்பின் முக்கியத்துவம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, 3 7 5 9 இது அப்படியே மாத்திரம். 5 3 7 9 மாத்திரம். அப்போ அதோட வேல்யூவே மாறிடுது. அடுத்து பயிற்சி 1.2 பாருங்க. இப்ப நம்ம என்னென்ன படிச்சோமோ அதை கேள்வியா கேட்கிறாங்க. கோடிட்ட இடங்கள் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் ஈக்குவல் டு குறியீடுங்க. இப்போ இலக்கங்களை பாருங்க. 1 2 3 4 5 1 சமமா இருக்கு. இங்க 2 இங்க 2, ஆனா இங்க 9 இங்க 7. அப்போ இதான் பெருசு. சரிங்களா? இங்கேயும் 48,000, இங்கேயும் 48,000, இங்க 792, இங்க 972. அப்போ இதான் பெருசு. அடுத்து இலக்கங்களை பாருங்க. 1 2 3 4 5 6 7, 1 2 3 4 5 6 7 இலக்கங்கள் சமமா இருக்கு. அப்போ ஒவ்வொரு எண்ணையும் பார்க்கணும். 4 4 5 5, இங்க 6 இருக்கு, இங்க 8 இருக்கு. அப்ப 654, இங்க 854. அடுத்தது பாருங்க, இங்க 6 இருக்கு, இங்க 8 இருக்கு. அப்ப இங்க அது அதிகமாயிருது. இங்க 6000 தான் இருக்கு, அங்க 8000 இருக்கு. அப்ப இதான் பெருசு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த டவுட் வந்துச்சுன்னா நீங்க தனியா எழுதிக்கங்க. 1 1 tens, hundreds, 1000, 10,000, lakh, 10 lakh நம்ம எழுதிட்டு இதை ஃபில்லப் பண்ணுங்க. 4 5 8 6 4 2 1. இங்க வந்து இப்படி எழுதிட்டு இப்போ சமமா பாருங்க. 4க்கு 4 5க்கு 5, ஆனா இங்க 8 இருக்கு, இங்க 6 இருக்கு. அடுத்த நம்பரை பார்க்கணும். இங்க 6 இருக்கு, இங்க 8 இருக்கு. அப்ப இதான் பெருசு. இதெல்லாம் சமம். அப்ப இங்க 8000 இருக்கு, இங்க 6000 இருக்கு. இதுதான் பெருசு. அடுத்து சரியா தவறா?
மிகச்சிறிய 7 இலக்க எண். சிறியனால என்ன வந்துடணும்? 0. 7 இலக்கம். அப்ப 6 0 ஒரு நம்பர். எண்ணிற்கும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணிற்கும் இடையே உள்ள வேறுபாடு 10 ஆகும். செக் பண்ணிக்கங்க. சரியா தவறா நீங்க சொல்லுங்க. நல்லா பாருங்க. மிகச்சிறிய 7 இலக்க எண். அப்ப மிகச்சிறிய 7 இலக்க எண் என்ன? இதான் மிகச்சிறிய 7 இலக்க எண். அடுத்து மிகப்பெரிய 6 இலக்க எண். மிகப்பெரிய இது 6 இலக்கமாயிருச்சு. அப்ப கீழே தான் எழுதணும். இது ரெண்டுக்கும் வேறுபாடு பாருங்க. அதான் ஆன்சர். சரிங்களா? வேறுபாடுனா என்ன அர்த்தம்? மிகப்பெரிய இடையே உள்ள வேறுபாடு. 10 வருமான்னு கேக்குறாங்க. வருமா? வராது. அடுத்து 8 6 0 9 என்ற எண்களை ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி கிடைக்கப்பெறும் மிகப்பெரிய 4 இலக்க எண். இதான் மிகப்பெரிய 4 இலக்க எண்ணா? ஆனா 4 இலக்க மிகப்பெரியதுனாலே பெரிய நம்பர் வந்துடணும். அதுக்கப்புறம் பெரிய நம்பர் என்ன வரணும்? 8 தான் வரணும். அப்ப இதோட பெரிய நம்பர் எப்படி எழுதணும்னா 9 8 6 0 தான் எழுதணும். ஆனா இது இப்படி எழுதிருக்காங்க, தவறு. அடுத்து 4 இலக்க எண்களில் மொத்த எண்ணிக்கை 9000 கேக்குறாங்க. அப்ப 4 4 டிஜிட் நம்பர் எங்க ஆரம்பிக்கும்? 1000மா? அப்போ மொத்த எண்ணிக்கை 900மான்னு கேக்குறாங்க. பாத்துக்கங்க. அடுத்து இங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. என்ற எண்களில் எந்த எண் மிகப்பெரியது, எந்த எண் மிகச் சிறியது? அப்ப முதல் இலக்கங்களை கணக்கு பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 தான் இங்க இருக்கு. இங்க பாருங்க 10. இங்க 1 2 3 4 5 6 7 8 9. அடுத்து இங்க பாருங்க. இங்க 8 தான் இருக்கு. அப்ப 10 9 இலக்கம் 8 இலக்கம். எந்த எண் மிகப்பெரியது? அப்ப பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. இதான் பெருசு. அடுத்து எது ரொம்ப சின்னது? இதான். ஏன்னா இங்க 8 இலக்கம் தான் இருக்கு. சரிங்களா? அடுத்து கீழே கொடுக்கப்பட்ட இறங்கு வரிசை. இறங்கு வரிசைனா என்ன செஞ்சோம்? எப்பயுமே மேல இருந்து கீழே இறங்குவோம். பெருசுல இருந்து கீழே. அப்ப கீழே கொடுக்கப்பட்டுள்ள இறங்கு வரிசையில் எழுதுக. இறங்கு வரிசைனா பெரிய நம்பர். இருக்கிறதுல எது பெரிய நம்பர்? இலக்கங்களை கணக்கு பண்ணுங்க. 1 2 3 4 5 6 1 2 3 4 5 தான். அப்ப இதான் வந்து இருக்கிறதுலே பெருசு. அப்ப அதான் பெரிய நம்பர் 1. இதை அடிச்சு விட்டுருங்க. அடுத்து இறங்கு வரிசையில் அடுத்த பெரிய நம்பர் என்ன? 21000 பெருசா 10000 பெருசா? 21000. இங்க 25000 இருக்கு. இப்ப இதுதான் அடுத்த பெருசு. அடுத்து இருக்கிறதுல 21000, அடுத்து 10000, அடுத்து 6000. இதான் என்னது? இறங்கு வரிசை. அடுத்து 10 லட்சம் இடத்தில் 6 என்ற எண்ணும் 10000 இடத்தில் 9 என்ற எண்ணும் உள்ளவாறு ஏதேனும் ஒரு 8 இலக்க எண்ணை எழுதுக. ஏதேனும் ஒரு 8 இலக்க நம்பருக்கு வந்து இன்ஃபினிட்டி. சரிங்களா? அப்போ மொத்தம் எத்தனை? இப்படி எழுதிக்கோங்க. ஒன்ஸ் 10 லட்சம் வரைக்கும் எழுதிக்கோங்க. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, லேக், 10 லேக், இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அப்போ 10 லட்சத்தில் 6. அப்போ இந்த 10 லட்சத்துல எங்க இருக்கணும்னா 6. 10000 இடத்தில் 10000 எங்க இருக்கு? 10,000ல 9. இதை மட்டும் எழுதிட்டு சரி, நீங்க உங்களுக்கு பிடிச்ச நம்பர் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். அப்ப 1 2 3 4 5 6 7. மிச்சம் இருக்க நம்பரை எழுதிக்கங்க. இங்க 0 போட்டுக்கோங்க, இங்க 1 போட்டுக்கோங்க, இங்க 2 போட்டுக்கோங்க, இங்க 3 போட்டுக்கோங்க, இங்க 4 போட்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்து ராஜன் 4 7 9 என்ற இலக்கங்களை பயன்படுத்தி 3 இலக்க எண்களை எழுதுகிறான். எத்தனை எண்களை அவனால் எழுத முடியும் கேட்கிறாங்க. இதை வச்சு நம்மளால எத்தனை நம்பர் எழுதலாம்னு கேட்கிறாங்க. சரிங்களா? அப்ப என்ன எழுதலாம்? 974 எழுதலாம், 479 எழுதலாம், 749 எழுதலாம். சரிங்களா? பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் 979 எழுதுறேன். அடுத்து 749 எழுதுறேன். சரிங்களா? அடுத்து 479 எழுதுறேன். இந்த மாதிரி எத்தனை முறைகள் உங்களால 3 டிஜிட் நம்பரை வச்சு எழுத முடியும்னு கேட்கிறாங்க. அடுத்து இந்த ஏடிஎம், நம்ம ஏடிஎம்லாம் பயன்படுத்துவோம்ல, ஏடிஎம் அட்டை கடவுச்சொல். கடவுச்சொல்னா என்ன? பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு வந்து 9 4 6 மற்றும் 8 ஆகிய இலக்கங்களை கொண்டது. இது மிகச்சிறிய 4 இலக்க இரட்டை எண் ஆகும். எனது பணம் பெறும் அட்டையின் கடவுச்சொல் காண்க. சரிங்களா? அதாவது ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. 9 4 6 8 ஆகிய இலக்கங்களை உடையது. இதான் மாத்தி மாத்தி இருக்கு. இது மிகச்சிறிய 4 இலக்க இரட்டை எண். அதாவது இருக்கிறதுலே சின்ன இரட்டை இலக்க எண். அப்ப இரட்டை இலக்க எண்ணாலே கடைசியா என்ன வந்துடணும்? 9 வரக்கூடாது. 2 டிஜிட் நம்பர்னா ஈவன் நம்பர் தான் வரணும். அப்ப இதுல வந்து மிகச்சிறிய நம்பர் என்ன எழுதலாம்? 4 இலக்கம்
இதில் எது சின்ன நம்பரு 4. 8 6ல் எது சின்ன நம்பர் 6. இப்போ எனக்கு இரட்டை இலக்கம்னு கொடுத்துட்டாங்க. இரட்டை இலக்கம்னா கடைசியா என்ன வரணும்? ஈவன் நம்பர் தான் வரணும். அதனால நான் 9 முன்னாடி எழுதிடுறேன். சரிங்களா? இதான் வந்து மிகச்சிறிய, இதான் வந்து அவரோட பாஸ்வேர்டு, ஏடிஎம்மோட பாஸ்வேர்டு. அடுத்து அஞ்சல் குறியீட்டு எண், பின்கோடுன்னு சொல்லுவாங்களா? பின்கோடு எப்பயுமே 6 நம்பர் இருக்குமா? 6 இலக்கங்களை கொண்டது. இதன் முதல் 3 இலக்க எண்கள் 6 மற்றும் 3 மற்றும் 1 ஆகும். மேலும் 0, 3 மற்றும் 6 என்ற 3 இலக்கங்களை ஒரு மட்டுமே பயன்படுத்தி மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய அஞ்சல் குறியீட்டு எண்களை அமைக்க. இப்போ இங்கே பாஸ்வேர்டு போட்டோமா? அதை மாதிரி நீங்கள் 6 டிஜிட் எழுதி இருக்கிறத வச்சு இந்த க்ளூவை வச்சு பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். ட்ரை பண்ணுங்க. இப்போ பாருங்க, நான் சொன்னேன்ல, மேட்ச் த ஃபாலோயிங் கேட்பாங்கன்னு சொன்னேன்னா, தமிழ்நாட்டில் மலைகளின் உயரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. மேற்கண்ட மலைகளில் உயரமான மலை எது? தொட்டபெட்டாவா, மகேந்திரகிரியா, ஆனைமுடியா, வெள்ளியங்கிரியா? எதை வச்சு நம்ம, அதாவது இறங்கு வரிசைன்னு கேட்காம கேள்வியை அப்படி மாற்றி கூட கேட்பாங்க. சரிங்களா? பாருங்க, மேற்கண்ட மலைகளில் உயரமான மலை. உயரமான மலைனா என்ன இருக்கணும்? இருக்கிறதுலே அதான் ஹைட் அதிகமாக இருக்கணும். பாருங்க, கம்பேர் பண்ணுங்க. இருக்கிறதுல எது அதிகம்? இது ரெண்டே பாருங்க, இதான். அப்போ ஆனைமுடி எழுதிடலாமா? இந்த மாதிரி கேட்பாங்க. உயரத்தை கொண்டு மலைகளின் பெயர்களை மிக பெரியதுலேருந்து சிறியது வரை எழுதுவோம். அப்போ இதை வச்சு பெருசுலேருந்து சிறுசு. இருக்குல்ல, எது பெருசு? ஆனைமுடி. இதுதான் பெரிய நம்பர். அடுத்து ஆனைமுடிக்கு அடுத்து என்னது? தொட்டபெட்டா. தொட்டபெட்டாக்கு அடுத்து என்னது? வெள்ளையங்கிரி. அடுத்து மகேந்திரகிரி. இந்த மாதிரி எழுத சொல்றாங்க. அடுத்து ஆனைமுடி மற்றும் மகேந்திரகிரி ஆகிய மலைகளின் உயரங்களின் வேறுபாடு. வேறுபாடு என்ன சொல்லியிருக்கோம்? டிஃபரன்ஸ், மைனஸ். எதுக்கு டிஃபரன்ஸு? ஆனைமுடிக்கும் மகேந்திரகிரிக்கும். அப்போ ஆனைமுடி எவ்வளோ? இதான் முதல் எழுதணும். ஆனைமுடி எவ்வளோ? பெரிய நம்பர்ல இருந்தால் சின்ன நம்பரை கழிக்க முடியும், சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை கழிக்க முடியாது. அப்போ ஆனைமுடி எவ்வளவு? 2695, 2695. மகேந்திரகிரி எவ்வளவு? 1647. இதை சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? உயரங்களின் வேறுபாடு கிடைத்துவிடும். சில நேரம் என்ன கேட்பாங்க? கூட்டுத்தொகை எவ்வளோன்னு கேட்பாங்க. ஏதாவது ஒரு 2 தான் கொடுத்துட்டு, இல்லை முதல் 3 மலைகளின் கூட்டுத்தொகை எவ்வளவு, இல்லை வேற எப்படி கேட்கலாம்? முதல் 3 மலைகளின் கூட்டுத்தொகை 4வது மலையின் கூட்டுத்தொகையை விட அதிகமா குறைவா? என்ன வேணா கேள்வி கேட்கலாம். சரிங்களா? உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கணும். புறவய வினாக்கள். பட்டியலில் எந்த எண் வரிசை சிறிதிலிருந்து பெரியதாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது? இதெல்லாம் நீங்க பார்த்துருவீங்க. சிறிய நம்பர் பெரிய நம்பர்னு சொல்லிடலாம். எது வந்து கரெக்டாக சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் கரெக்டாக வரிசையாக எழுதியிருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிடணும். அடுத்து அரபிக்கல்லின் பரப்பளவு சதுர மைல்கள். இது எந்த இரு எண்களுக்கு இடையில் உள்ளது? எந்த 2 நம்பருக்கு? இப்போ 10 இருக்கு, அது வந்து எதுக்கு இடையில வரும்? 9க்கும் 11க்கும். இப்போ 8 எதுக்கு இடையில வரும்? 7க்கும் 9க்கும். அப்போ இந்த கொடுத்துருக்க நம்பர் வந்து எந்த 2 நம்பருக்கு இடையில வருதுன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பாருங்க, 149,000. அப்போ இங்க மினிமமே 2000. அப்போ இங்க 1000 வருதான்னு பாருங்க. அடுத்து இங்க 148, இங்க 9000 இருக்கு. இங்க 1 10 100 90,540. இங்க பாருங்க 149 4 zeros. இங்க 149 0 100. அடுத்து பாருங்க, இதெல்லாம் நீங்க வாஸ்து பார்க்கணும், ரீட் பண்ணி பார்க்கணும். மில்லியனா, பில்லியனா, கோடியா, 10 கோடியா? அப்போ இது வந்து எதுக்கு எது இடையில வரும்ன்றத நீங்க என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்க, இந்திய நாளிதழ் படிப்பவர்கள் கணக்கீட்டின்படி 2018 விற்ற நாளிதழ்களின் எண்ணிக்கையை காட்டும் அட்டவணை. இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கணும், அந்த மாதிரி அவங்க ஒரு சர்வே எடுத்து கொடுக்குறாங்க. ஏன்ற ஒரு நியூஸ் பேப்பர், ஏதோ ஒரு பேர். அடுத்து பின்றது, சின்ற நியூஸ் பேப்பர், டின்ற நியூஸ் பேப்பர். அவங்களோட தரம், விற்பனை லட்சத்தில். அப்போ இவங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காங்க. ஏ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க், ஏதோ ஒரு பேர். அவங்க வந்து எத்தனை லட்சங்கள் விற்கிறாங்க? 70 லட்சம். அடுத்து பி செகண்ட் ரேங்க்ல இருக்காங்க, 50 லட்சம் விற்கிறாங்க. சி 3 தெரியாது, டி 10. சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க? இந்திய நாளிதழ் கணக்கின் 2000 விற்ற நாளிதழின் எண்ணிக்கையை காட்டும் அட்டவணையில் விடுபட்ட எண் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ இந்த நம்பர் கண்டிப்பாக 10 விட அதிகமாக இருக்கணும், 50 விட கம்மியாக இருக்கணும். அப்போ தான் இங்கே வரும். சரிங்களா? அப்போ 10 விட அதிகமாகவும் 8 வர வாய்ப்பு இல்லை, 52 வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா 50னா இங்கே போயிடும். 77 வர வாய்ப்பு இல்லை. அப்போ என்னதான் வரும்? கண்டிப்பா 26. சரிங்களா? அடுத்து அன்றாட வாழ்வில் இந்த பெரிய எண்களை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றத கேட்குறேன். எடுத்துக்காட்டு பாருங்க. டெட்டை பொறுத்தளவுக்கு எடுத்துக்காட்டு கணக்கு அப்படியே கேட்பாங்க. உங்களுக்கு முடிஞ்சா செஞ்சு பாருங்க, என்னால் செய்ய முடியல அப்படின்னா மனப்பாடம் பண்ணிடுங்க. சரிங்களா?
பாருங்க, ஒரு பொருட்காட்சியில் 1வது, 2வது, 3வது, 4வது நாள்களில் விற்ற நுழைவுச்சீட்டு முறையே. பொருட்காட்சிலாம் போவோம்ல, ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே. முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வித்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாள் எப்பவுமே ஆர்வமா போவோம். அடுத்து போக போக மக்கள் என்ன ஆயிருவாங்க? குறைஞ்சிருவாங்க. அப்புறம் முடியும் போது கொஞ்சம் அதிகமா போவாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டேல இவ்வளவு, செகண்ட் டேல, தேர்ட் டே, ஃபோர்த் டேல இவ்வளோ டிக்கெட் விற்பனை ஆயிருக்கு. அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. மொத்தமா ஒப்படைப்பாங்கல்ல, எவ்வளோ சீட்டு வித்திருக்கு, எவ்வளோ காசு வந்திருக்கு, 2யும் டேலி பண்ணுவாங்க. அந்த மாதிரி கணக்கு பண்ணும்போது இந்த டீட்டெயில் குடுக்குறாங்க. 4வது நாள்களில் மொத்தமாக விற்பனை செய்யப்பட்ட மொத்த நுழைவுச் சீட்டுகள் எத்தனை? அப்ப எத்தனை சீட்டு வித்திருக்கீங்கன்னு நம்ம கணக்கு பண்றோம். அப்ப மொத்தம்னாலே என்ன அர்த்தம்? கூடுதல். அப்ப முதல் நாள் இப்படி எழுதணும். நீங்க நம்ம இப்படிலாம் எழுத வேண்டிய அவசியம் இல்ல. நம்மளுக்கு 2 மார்க், 3 மார்க் கேட்க போறதில்ல. 1 மார்க். அப்ப மொத்தம்னாலே நீங்க டக்கு டக்குன்னு எழுதி கூட்டிறணும். பாருங்க. முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள். மொத்தம். மொத்தம்னா என்ன செய்யணும்? கூட்டிறணும். இப்ப இத இலக்கங்களுக்கு நேர நேர எழுதி கூட்டுனீங்கன்னா, உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். இதான் ஆன்சர். என்னது? 2,41,366. இத வார்த்தைகள்ல எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. வேர்ட்ஸ்ல. கன்வெர்ட் இன்டு வேர்ட்ஸ். இல்ல வேற எப்படி கேட்கலாம்? இடமதிப்பு கேட்கலாம். இல்ல இந்த 3 இடமதிப்பு 3க்கும், இடமதிப்பு 4க்கும் இல்ல கூட்டுத்தொகை கேட்கலாம். என்ன வேணா கேட்கலாம். அடுத்து ஓராண்டில் மொத்த காகித விற்பனை நிறுவனம் ஹோல்சேல். 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். 7,50,000 குறிப்பேடுகளில் 6,25,600 குறிப்பேடுகளை விற்பனை செய்துள்ளது. அதாவது ஒரு விற்பனை நிலையம் வந்து இவ்வளவு பல்கா ரெடி பண்ணிடுவாங்க. ரெடி பண்ணிட்டு எவ்வளவு ஆர்டர் வருதோ அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. சரிங்களா? இல்ல சில நேரத்துல அவங்க ரொம்ப அதிகமா நல்லா பண்றாங்க அப்படின்னா அதிகமா கூட ஆகலாம். இல்ல எங்களுக்கு போதுமானது வேணும் அப்படின்னா கம்மியா கூட ஆகலாம். அப்ப மொத்தம் எத்தனை தயாரிச்சிருக்காங்க? 7, 1, 10, 100, 1000, 10, 7,50,000 குறிப்பேடுகள் டைரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா உங்களுக்கு வித்தது எவ்வளவுதான்? 6,25,600. விற்பனை ஆகாத சிலது என்னது? விற்பனை ஆகல. அப்ப எவ்வளவு விற்பனை ஆகலன்னா என்ன செய்வோம்? நம்ம ஒரு 10 நோட்டு வச்சிருக்கோம். அதுல 8 நோட்டு வந்து விற்பனை பண்ணிட்டோம். மிச்சம் எத்தனை நோட்டு இருக்கும்? என்ன பண்ணுவோம்? கூட்டுவோமா? கழிப்போமா? கழிப்போம். அப்ப கழித்தல் 2யும் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? ஆன்சர் வந்துரும். சரிங்களா? அப்ப மொத்தம்னு கேட்டா கூட்டணும். எத்தனை விற்பனை ஆகல? மிச்சம் எத்தனை இருக்கு? இன்னும் எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கு? அப்படின்னா மீதம்னாலே கழிச்சிடணும். பாருங்க. ஒரு ஒரு கைபேசி கடையில் ஒரு மாதத்தில் விற்பனையான கைபேசிகள் எண்ணிக்கை 1,250. ஒவ்வொரு மாதமும் அதே எண்ணிக்கையில் விற்பனையானால் 2 ஆண்டுகளில் விற்பனையாகும் மொத்த கைபேசிகள் எத்தனை? அப்ப மாசம் ஜனவரி மாசம் 1,250 தான். பிப்ரவரியில 1,250. எந்த மாற்றமும் இல்லை. எல்லா மாசமும். இதே மாதிரி 2 வருஷம். இப்ப 2026ல எல்லா மாசமும் ஒரே நம்பர். அதே மாதிரி 2027ல எல்லா மாசமும் ஒரே மாதிரி விற்பனையாச்சுன்னா 2 வருடங்களில் மொத்தம் வித்த கைபேசிகள் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு ஆண்டுக்கு எத்தனை மாதம்? 12. அப்போ 2 ஆண்டுக்கு 24 மாதங்கள். அப்போ இதை வந்து 24ஆல பெருக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? 30 லட்சம் கைபேசிகள் விற்பனை ஆகின்றன. சரிங்களா? அடுத்து ஒரு அரசு திட்டத்தில் மகளிர் சுய உதவிக்குழுவில் 500 பெண்களுக்கு, இப்போ சுய உதவிக்குழுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, களஞ்சியம் இந்த மாதிரி. அது மாதிரி சுய உதவிக்குழுல உதவி பண்றாங்க. எத்தனை பெண்கள் இருக்காங்களாம்? 500. 500 பெண்களுக்கு 10 லட்சம். 10 லட்சம் ஆனது சமமா பிரிக்கப்பட்டுள்ளது. இப்போ ஒரு இடத்துல இருந்து 10 லட்ச ரூபா வந்திருக்கு. இந்த மாதிரி நாங்க சுய உதவி நடத்துறோம், எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க. அவங்க என்ன டொனேட் பண்ணியிருக்காங்க? ஒரு 10 லட்சத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ணணும்? இந்த 10 லட்சத்தை இந்த 50,000 பேருக்கும் சமமா பிரிச்சு கொடுக்கணும். இப்போ சமமா பிரிக்காட்டி என்ன ஆயிரும்? ஏன் அவங்களுக்கு மட்டும் கூட கொடுத்தீங்க? அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா? எல்லாருமே சமம் தானே, நாங்களும் அதே வேலை தானே பார்க்குறோம், ஏன் எங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எல்லாத்துக்கும் எப்படி கொடுக்கணும்? சமமாக கொடுக்கணும். சமமாக கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? சமமாக பிரித்தல். 10 ரூபா இருக்கு, 5 பேருக்கு கொடுக்க போறோம். 10 ரூபாய் எப்படி கொடுப்போம்? 2 ரூபா 2 ரூபா 2 ரூபாயா கொடுப்போமா? அப்போ எப்படி 2 வந்துச்சு? 10ஓட 5 கூட்டினா 2 வருமா? வராது. 10ஓட 5 பெருக்குனா 2 வருமா? வராது. அப்போ 10ஓட 5 வகுத்தாதான் 2 வரும். அப்போ வகுத்தல், பிரித்து கொடுத்தல், வகுத்து கொடுத்தல். இப்போ டிவைட். அப்போ 10 லட்சத்தை 500ஆல வகுக்கிறோம். 0க்கு 0, 2 0 கேன்சல். 5 10 அடிச்சு கொடுத்தோம்னா 2, மிச்சம் 3 0. அப்போ 2000 ரூபா. அப்போ இந்த 10 லட்சம் பேருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கு எவ்வளோ வருது? 2000 ரூபா. இப்போ அரசு அறிவிக்குதுல பெண்களுக்கு இவ்வளோ உதவித்தொகை அப்படின்னு. அப்போ அதை கணக்கு பண்ணி மொத்தமாக அவங்க ஒரு அமௌண்ட் கணக்கு பண்ணிடுவாங்க. அதை வந்து எத்தனை பெண்கள் இருக்குன்னு கணக்கு பண்ணிடுவாங்க. அதை வந்து சமமாக பிரித்து கொடுப்பாங்க. சரிங்களா? செயலியின் வரிசை.
பாருங்க. இப்ப 2 பேர் இருக்காங்க. வள்ளி இப்ப நம்ம கடைக்கு போறோம். காய்கறி கடைக்கு போறோம். அவங்க சொல்ல நம்மளும் ஒரு கால்குலேட் பண்ணுவோம். இது இவ்வளவு இது இப்ப வாங்க போம்போது எவ்வளோ எடுத்துட்டு போவோம்? அ ஓகே இது ரூ. 50 தான் வரும். அப்ப ரூ. 50 கொண்டு போவோம். இல்ல இது கொஞ்சம் அதிகமா வாங்குறோம். அப்ப ரூ. 100 மேல வரும். இல்ல பெரிய பொருள் வாங்குறோம். அப்ப ரூ. 10,000 கொண்டு போவோம். அப்படின்னு நம்மளே ஒரு கணக்கு பண்ணி தான் கொண்டு போவோம். சரிங்களா? இப்ப மளிகை கடைக்கு போம்போது நம்ம வந்து ரூ. 10,000 கொண்டு வேணாம். தேவையில்ல. சரிங்களா? இப்ப பெரிய பெரிய கடைக்கு போம்போது ரூ. 10,000 கொண்டு போவோம். அப்ப இது வாங்குறவனும் கணக்கு பண்றாரு, கடைக்காரரும் கணக்கு பண்றாரு. 2க்கும் உள்ள இப்ப இப்ப நம்மளே கேட்போம். என்னங்க நான் கணக்கு பண்ணப்ப வந்து ரூ. 1000 வந்துச்சு. நீங்க என்னமோ ரூ. 1500 சொல்றீங்களே! அப்ப நம்மளா கணக்கு பண்ணுவோம்ல, அதே மாதிரி. இப்ப 2மே ஒரு சில நேரம் ஈக்குவலா வரும். சரிதான். நான் கணக்கு பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. இப்ப 5 × 6 5 6ஆல பெருக்கி அதோட 2 கூட்டுறாங்க. யாரு? வள்ளி பண்றாங்க. இவர் என்ன பண்றாரு? 6 2ஓட கூட்டி 5 பெருக்குறாரு. இது 2ம் சமமான்னு கேட்கறாங்க. ஏன் இந்த வேறுபாடு? ஏன் இதுல 40 வந்துச்சு, இதுல 32 வந்துச்சு? ஏன்னா நம்ம எதை ஃபாலோ பண்ணணும்? போர்ட் மாஸ் ரூல ஃபாலோ பண்ணணும். அப்போ பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். சரிங்களா? அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன் தான். பி பிராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் தான் வரணும். சரிங்களா? அப்ப பாருங்க. 4 தோழிகளும் கடைக்கு சென்று ஒவ்வொருவரும் ஒரு குவளை மோர் குடித்தார்கள். எல்லாருமே ஒரு கிளாஸ் மோர் குடிக்கிறாங்க. ஒரு மோரின் விலை ரூ. 6 என நினைத்து வள்ளி கடைக்காரரிடம் 30 கொடுத்தாள். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? ஒரு மோரோட விலை வந்து ரூ. 6 போல அப்படின்ட்டு 30 பேர் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஆனால் கடைக்காரர் மோரின் விலை 2 அதிகரித்து விட்டது என கூற, அப்ப ரூ. 6ன்னு சொல்ல எவ்வளவு கூடிருச்சு? ரூ. 2. அப்ப எவ்வளவு ஆக்சுவல்? ரூ. 8. அதான் இங்க போட்டிருக்காங்க. அப்ப அவங்க நினைச்சது ரூ. 6. அந்த ரூ. 6யோட தான் எதை கூட்டணும்? 2 கூட்டணும். ரூ. 6 தான் 2 அதிகரிக்குது. இவங்க என்ன பண்ணிருக்காங்க? மொத்தமா 2 அதிகரிச்சிருக்காங்க. அது சரியா? ஏன்னா ஒவ்வொரு பேர் இருக்காங்கல்ல, ஒவ்வொருலயும் 2 2ஆ கூடும். எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. அப்ப முதல் தோழிக்கு ஒரு ரூ. 2 கூடும். அடுத்த தோழிக்கு ஒரு ரூ. 2 கூடும். அடுத்த தோழிக்கு ஒரு ரூ. 2 கூடும். அப்ப சரியான விலை எவ்வளவு? 40. சரிங்களா? அதான் இங்க போட்டிருக்காங்க. இந்த குழப்பத்தை தவிர்க்க தான் அடைப்புக்குறியை சரியாக பயன்படுத்த வேண்டும். பாட்மாஸ் ரூல் பிராக்கெட். சரிங்களா? அதான் நம்ம இங்க படிச்சிருக்கோம். இங்க பி ஃபார் பிராக்கெட் அடுக்குகள் இண்டிசஸ். அடுக்குகள்னா என்ன? இதான் அடுக்குகள். இல்ல இது வந்து ஆஃப்னு கூட சொல்லுவாங்க. ஆஃப். சரிங்களா? ஆஃப்னா பெர்சன்டேஜ். 1/4 ஆஃப் 20 20ல் 4 பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வகுத்தல் பாட்மாஸ் BIDMAS. இது தமிழ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்துல நம்ம படிச்சிருப்போம். அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இங்கிலீஷ்ல ஞாபகம் வைக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? அடைப்பு. அடைப்புனா பிராக்கெட். வா வள்ளல் வகுத்தல், பெயர் பெருக்கல், கூட கூட்டல், கர்ணன் கழித்தல். சரிங்களா? இந்த ஆர்டர் படி தான் வரணும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 9 இப்போ கூட்டல் குறி இருக்கு, பெருக்கல் குறி இருக்கு. நம்ம கணக்குப்படி அந்த அடைப்பு இல்லை, வள்ளல் வகுத்தல் இல்லை, பெயர் பெருக்கல் இருக்கு. அப்போ பெருக்கல் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஸோ 5 2s are 10. 10ஓட 9 ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வந்துடும்? 19. இப்போ வந்து நீங்கள் இதோட 9 + 5 14. 14 × 2 போட்டிங்கன்னா 28 தப்பாயிரும். அடுத்து சுருக்கு. இந்த மாதிரி குறிகள் நிறையா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மைனஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. நம்ம ரூலை ஃபாலோ பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இல்லை, இண்டிசஸ் இல்லை. அடுத்து டிவிஷன் இருக்கா? இதா இருக்கு. 8/2 எவ்வளவு? 4. சரிங்களா? அடுத்து இதுல அந்த வள்ளல் பெயர் அடுத்து பெருக்கல் பண்ணணும். 4 2s are 8. அடுத்த ஸ்டெப்ல கூட கூட்டல். அப்ப இதை கூட்டணும். 32 - 1 31. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம அந்த பாட்மாஸ் ரூலை பயன்படுத்தி செய்யணும். இந்த மாதிரி சம்ஸை நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சம் செய்வோம். அடுத்து 1.3 எக்ஸசைஸ் 1.3. சரிங்களா? கோடிட்ட இடங்களை நிரப்புக. கோடிட்ட இடம் பாருங்க. அருள்மொழி ஒரு நாளில் 12 சேமிக்கிற நம்மகிட்ட நிறைய பேர் சேமிக்கிற பழக்கம் இருக்கும். ரொம்ப நல்ல பழக்கம், நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அருள்மொழி ஒரு நாளில் 12 ரூபாய் சேமித்தால் 30 நாட்களில் எவ்வளவு சேமிப்பார் அப்படின்னா தெரியும் நம்மளுக்கு. ஒரு நாளைக்கு 12 ரூபா, அடுத்த நாள்ல 12 ரூபா, 24 ரூபா. அப்போ 2 நாள்ல 24 நம்ம ஈஸியா சொல்லிடலாம். அப்போ பெரிய நம்பர் கேட்டாங்கன்னா 2 என்ன செய்யணும்? பெருக்கணும். அப்போ 12 × 30.
அப்போ எவ்வளவு 12 3 எவ்வளவு 36 360 ரூபா. அப்போ 12 நாளில் எவ்வளோ சேர்க்குறாரு 360 ரூபா. அடுத்து ஏ என்பவர் 12 நாளில் 1800 வருமானம் பெறுகிறார் எனில் ஒரு நாளில், அப்போ 12 நாள் 1800 ரூபா வாங்குறாருன்னா ஒரு நாள்ல பெருசு கொடுத்துட்டு சிறுசு கேட்டா வகுத்தல், சிறுசு கொடுத்துட்டு பெருசு கேட்டா பெருக்கல். அப்ப 1800 12ஆல வகுக்கணும். பாருங்க 18ல எத்தனை 12 இருக்கு? ஒன்னா மிச்சம் 6. அப்ப 12 5 60 150. ஒரு நாளில் 150. இப்படி கூட மாத்தி கேட்பாங்க. ஒரு நாளில் 150 ரூபாய் வாங்கினால் 12 நாள்ல எவ்வளவு வாங்குவாருன்னா பெருக்கல். சரிங்களா? இங்க பாருங்க அந்த பாட்மாஸ் ரூல். சரிங்களா? அந்த பிராக்கெட் அடைப்பு இருக்கு அதை முத பண்ணணும். அப்ப 45 டிவைடட் பை 7 + 8 எவ்வளவு 15 -2. இப்போ பிராக்கெட் முடிஞ்சுச்சு. அடுத்து ஆஃப் இல்லை, டிவிஷன் இருக்கு. அப்போ டிவிஷனை முத முடிங்க. 45 டிவைடட் பை 15 45 15ஆல டிவைட் பண்ண எவ்வளோ வரும் 3. அப்போ 3ல் 2 போச்சுன்னா ஆன்சர் 1. சரிங்களா? இப்போ சரியா தவறா என்ன கேட்குறாங்க? நம்ம ரூல் படி மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணும். அப்போ 9 8 சார் 9 8 72 72 3 75. ஆனால் 96 கொடுத்துருக்காங்க, தப்பு. அடுத்து இங்கே பெருக்கணும். 20 × 7 140. 140ல் 4 போச்சுன்னா 136. சரி. அடுத்து இதை 56 - 6 எவ்வளவு 50. அடுத்து டிவைட் பண்ண 50 2ஆல டிவைட் பண்ண எவ்வளவு 25. 25 40 கூட்டினா 65 வரணும், 45 போட்டிருக்காங்க, தப்பு. சரிங்களா? அடுத்து கடந்த 5 மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட பொது நூலகத்திற்கு வரவை புரிந்தவர்கள். இப்போ நீங்கள் லைப்ரரிக்கெலாம் போய் படிக்கிற நல்ல பழக்கம், அதை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் நாளில் வந்து 1200, 5 மாதங்கள் மாத கணக்கில் பண்ணுறாங்க. ஒரு மாதத்துக்கு வந்து 1200. ஏன் இந்த மாதிரி கணக்கு பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒருவேளை அதிகமாக வந்தாங்கன்னா அதை வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஒருவேளை கம்மியாக வர்றாங்க அப்படின்னா ஏன் கம்மியாக வர்றாங்க, எதை இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா வருவாங்க அப்படின்றதுக்காக கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ முதல் மாதம் பாருங்க 1200, 2வது மாதம் 2000, 3வது மாதம், 4வது மாதம், 5வது மாதம். அந்த நூலகத்திற்கு வருகை புரிந்த மொத்த எண்ணிக்கை, மொத்தம்னால என்ன சொல்லியிருக்கேன் கூடுதல். அப்போ எல்லாத்தையும் கூட்டிடணும். கூட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்து ரேஷன் வங்கி சேமிப்பாக 7,50,250 வைத்திருந்தார் சேரன். கல்வி செலவிற்காக இவ்வளவு செலவு பண்ணிடுறாரு, எடுத்துடுறாரு. அவரின் கணக்கில் உள்ள மீதி தொகை, மீதி அப்படின்னா என்ன செய்யணும்? இப்போ நம்மளே இருக்கோம், ஒரு பணம் வச்சுருக்கோம், பேங்கில் பணம் வச்சுருக்கோம், ஒரு நல்ல விஷயத்துக்காக படிப்புக்காக நம்ம ஒரு பணம் எடுக்கிறோம். அப்போ வந்து அதுலேருந்து கொஞ்சம் குறையும், அப்போ கழிக்கணும். இது கழித்தல், மீதி. அடுத்து ஒரு மிதிவண்டி தொழிற்சாலையில் ஒரு நாளைக்கு 1560 மிதிவண்டிகள், சைக்கிள் மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் 25 நாள். அப்போ ஒரு நாளைக்கு கேட்டுட்டு நிறைய நாள் கேட்குறாங்க. அப்போ 1 கொடுத்துட்டு அதிகமாக கேட்டால் என்ன செய்யணும்? பெருக்கணும். அப்போ இது ரெண்டும் என்ன செஞ்சணும்? மல்டிப்ளை பண்ணிடணும். எப்பயுமே 25ஓட மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாமில் செய்யும்போது நீங்கள் 25ஓட மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ட்ரிக்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். 25 அப்படின்னா ஜஸ்ட் என்ன செய்யணும்? ஒரு 2 0 மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு 4ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஏன்னா 25 எப்படி எழுதலாம்? 100 / 4ன்னு எழுதலாமா? அப்போ இதில் 2 0 சேர்த்துட்டு 4ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ இதான் ஆன்சரு 39,000. சரிங்களா? அப்போ 1560 25ஆல பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வருது? 39,000 மிதிவண்டிகள் என்ன செய்யலாம்? உற்பத்தி பண்ணுறாங்க. அடுத்து ஒரு நிறுவனம் புது ஆண்டிற்கான வெகுமதி தொகையாக, வெகுமதினா என்னது? அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக போனஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது 62,500 25 ஊழியர்களுக்கு சமமாக பிரிக்கிறாங்க. இப்போ அவங்களே கணக்கு பண்ணுவாங்க, எத்தனை ஊழியர்கள் இருக்காங்கப்பா, எவ்வளோ நம்ம ஃபண்டு ஒதுக்குறோம், ஆளுக்கு எப்படி ஈக்குவலாக வருதுன்னு பிரிக்கிறாங்க. சமம் நான் என்ன சொல்லியிருக்கேன்? சமமாக பங்கிடுறது அப்படின்னு என்ன அர்த்தம்? வகுக்கிறது. இப்போ நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம், ஒரு கேக் இருக்குது, எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்குறோம், அதுக்கு ஈக்குவலாக நம்ம பிரிப்போமா? அதுக்கு பேர் தான் வகுக்கிறது. அடுத்து சுருக்குக. சரிங்களா? அப்போ அடைப்பை ஃபஸ்ட்டு பண்ணணும். 10 + 17 27. 27 3ஆல் டிவைட் பண்ணால் 9. அடுத்து இந்த பிராக்கெட் ஃபஸ்ட்டு இன்சைடில் உள்ள பிராக்கெட்டை பண்ணுறோம். 5 - 1 எவ்வளவு? 4. அப்போ 6ல் 4 போச்சுன்னா எவ்வளவு? 2. 3ல் 2 போச்சுன்னா எவ்வளவு? 1. 12ல் 1 போச்சுன்னா எவ்வளவு? 11. இப்போ எக்ஸாமில் செய்கிறீங்கன்னா இதை உட்காந்து நீங்கள் கணக்கை எழுதி
ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதிட்டு இருக்கக்கூடாது. அந்த கொஸ்டின்லேயே செய்கிற அப்படியே பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஃபஸ்ட்டு அடைப்பு, பெரிய அடைப்பு, அதுக்குள்ள 2 6, இது 6. அடுத்து இது வகுக்கணும். ஃபஸ்ட்டு 3, 6 2ஆல் டிவைட் பண்ணிட்டா 3. அடுத்து 6ல் 3 போச்சுன்னா 3. அப்போ இதோட மொத்த மதிப்பு எவ்வளவு? 3. அடுத்து வகுக்கணும், அந்த வள்ளல், அப்போ வகுக்கணும், இதை பண்ணணும். 8 வகுத்தல் 2 எவ்வளவு? 4. அப்போ இதோட மதிப்பு 3, இதோட மதிப்பு 4. இங்கே ஒரு 100. அப்போ இதை நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எவ்வளவு? 107. சரிங்களா? நீங்கள் இந்த கேள்வியை எழுதி அதை ஒவ்வொன்றா டிவைட் பண்ணி செய்யறதுக்குள்ள டைம் ஓடிடும். அந்த மாதிரி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அந்த பார்த்தோன்னே அதை செய்கிற மாதிரி. அடுத்து புறவய வினாக்கள் பாருங்க. இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ அந்த வள்ளல் பெயர், பெருக்கல் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். 7 × 1 7. இப்போ கூட்டணும். 3 1 5 8, 8ல் 7 போச்சுன்னா எவ்வளோ? 1. இப்போ ஆன்சர் 1. அடுத்து இதை பாருங்க, ஃபர்ஸ்ட் அடைப்புக்குள்ள ஒரு அடைப்பு, அப்போ இதை முதல் முடிக்கணும். 2 6. அப்போ 8ல் 6 போச்சுன்னா எவ்வளவு? 2. 24 2ஆல் டிவைட் பண்ணா 12. சரிங்களா? அடுத்து இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. பிட்மாஸ் பயன்படுத்தி சரியான குறியீட்டை எந்த நம்பர் பிளஸ் போட்டா இந்த ஆன்சர் வருமா, மைனஸ் போட்டா இந்த ஆன்சர் வருமா, மல்டிப்ளிகேஷன் போட்டா இந்த ஆன்சர் வருமா, டிவைட் பண்ணா இந்த ஆன்சர் வருமான்னு போட்டு நீங்க கண்டுபிடிங்க. சரிங்களா? அப்போ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? எண்கள், பெரிய எண்கள், அதோட வகைகள் என்ன, ஏறு வரிசை இறங்கு வரிசை, எப்படி நம்பரை ஒப்பிடுறது, 6 இலக்க பெரிய எண் சிறிய எண், இதெல்லாம் பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கணக்கை நீங்க இதுல உள்ள சம்ஸ் திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. எடுத்துக்காட்டு கணக்கை மனப்பாடம் கூட பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். நன்றி.